நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன். வாசிப்பவர் வரதராணி. முதலில் தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்துறையின் அபிவிருத்திக்கு உலக வங்கி $150 மில்லியன் ஒதுக்கீடு. ரணசிங்க பிரேமதாசவை நேசிப்பவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியை ஆதரிக்க வேண்டும் என்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்தன. மக்கள் விடுதலை முன்னணி பகிஷ்கரிப்புகளை மேற்கொண்டு நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைத்ததாக அக்கட்சியின் முன்னாள் செயல்பாட்டாளர் குற்றச்சாட்டு. கடன் மறுசீரமைப்பு பற்றிய மற்றுமொரு சுற்று பேச்சுவார்த்தை இந்த வாரத்தில். மத்திய மலைநாட்டில் பெய்து வரும் மழையினால் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரிப்பு. ரஃபாவில் உள்ள அகதிகள் முகாமுக்கு அருகில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் அரையிறுதிப் போட்டிக்கு ஆப்கானிஸ்தான் அணி முன்னேற்றம். இனி விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவை நேசிக்கும் இலங்கை பிரஜைகள் ஐக்கிய தேசிய கட்சியை ஆதரிக்க வேண்டுமே தவிர ஐக்கிய தேசிய கட்சிக்கு துரோகம் இழைத்தவர்கள் அல்ல என கட்சியின் தவிசாளர் பாராளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க கட்சியில் இருக்கும் வரை ஐக்கிய தேசிய கட்சியினால் ஜனாதிபதி ஒருவரை நியமிக்க முடியாது என்று அப்போது ஐக்கிய தேசிய கட்சியை கைவிட்டு சென்றவர்கள் கருதினர். எனினும் இந்த நாட்டை மீட்பதற்காக ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி பொறுப்பை ஏற்றிருப்பதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்தன கூறினார். நாட்டு மக்களுக்கு உண்மையை கூறியதனால் ஐக்கிய தேசிய கட்சி கடந்த காலங்களில் தோல்வி அடைந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையின் ஆரம்ப சுகாதார சேவையின் தரத்தினை அபிவிருத்தி செய்வதற்கு உலக வங்கி $150 மில்லியன் வழங்குவதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. புதிய செயல் திட்டத்தின் ஊடாக சகல மாவட்டங்களிலும் உள்ள ஆரம்ப வைத்திய சேவை நிறுவனங்கள் அபிவிருத்தி செய்யப்படும். இலங்கையின் சுகாதாரத்துறை சிறந்த சேவை என்று இலங்கைக்கான உலக வங்கியின் பணிப்பாளர் ஃபெரிஸ் அடெட் தெரிவித்துள்ளார். இலங்கையில் 2027 ஆண்டை அடையும் போது சில பழ வகைகளின் உற்பத்தியினை அதிகரிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. வாழை, மா, பப்பாசி, அன்னாசி, குடித்தோடை போன்ற இவ்வாறு அபிவிருத்தி செய்யப்படும். ஒரு ஹெக்டேரில் 20 மெட்ரிக் டன் வாழை அறுவடை எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு ஹெக்டேருக்கு பப்பாசி அறுவடையை 45 மெட்ரிக் டன்னாகவும் கொடித்தோடை உற்பத்தியினை 30 மெட்ரிக் டன்னாகவும் அதிகரிப்பதற்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தினை விவசாய திணைக்களம் முன்னெடுக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். செய்திகள் தொடர்கின்றன. இலங்கைக்கு இந்த மாதத்தின் முதல் 23 தினங்களில் 84,383 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 9,81,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளார்கள். கடந்த வருட ஜூன் மாதத்தோடு ஒப்பிடும்போது இந்த ஜூன் மாதத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை 16% அதிகரித்திருக்கிறது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை கடற்பரப்பில் சட்டவிரோதமான முறையில் மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்படை இன்று அதிகாலை மேற்கொண்டு சுற்று வளைப்பின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். மீனவர்கள் பயன்படுத்திய படகையும் கடற்படை கைப்பற்றி உள்ளது. இலங்கை நெருக்கடியினை எதிர்கொண்டிருந்த சூழ்நிலையில் நாட்டை பொறுப்பேற்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மேலும் சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் செயல்பாட்டாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சிறிபால அமரசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் வேலை திட்டம் நாட்டுக்கு பல பொருளாதார வெற்றிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்றும் அவர் கூறினார். தேசிய வானொலியில் ஒலிபரப்பான நிகழ்ச்சி ஒன்றின் போதே சிறிபால அமரசிங்க இந்த விடயத்தை கூறினார். பல பகிஷ்கரிப்புகளின் பின்னணியில் மக்கள் விடுதலை முன்னணி உள்ளது. குறித்த கட்சி பல சந்தர்ப்பங்களில் இவ்வாறான பகிஷ்கரிப்புகளை முன்னெடுத்து பொருளாதாரத்தை சீரழித்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கடன் மறுசீரமைப்பு பற்றிய மற்றுமொரு சுற்று பேச்சுவார்த்தை இந்த வாரம் நடைபெற உள்ளது. இலங்கை அதிகாரிகளும் உலகளாவிய முதலீட்டாளர்களும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பார்கள்.
புனைமுறை உரிமையாளர்கள் அரசாங்கத்தின் புதிய யோசனைகள் பற்றி இதன்போது பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். இலங்கையின் மறுசீரமைப்பு செயற்பாடுகளில் முன்னேற்றம் காணப்படுவதாக சர்வதேச நிறுவனங்கள் குறிப்பிட்டுள்ளன. மத்திய மலைநாட்டில் மழையுடன் கூடிய வானிலை நிலவுவதனால் விமல சுரேந்திர நீர்த்தேக்கம் இன்று காலையிலிருந்து வான் பாய்வதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். காசல்டி, மௌசாக்கலை நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் அதிகரித்திருக்கிறது. இந்த நீர்த்தேக்கங்களின் நீரேந்து பிரதேசங்களில் நேற்றிரவு முதல் மழை பெய்து வருகிறது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இலங்கையின் வானொலி ஒலிபரப்புத் துறைக்கு எதிர்வரும் 27ஆம் தேதியுடன் 100 ஆண்டுகள் பூர்த்தியாக உள்ளது. இதனையிட்டு அன்றைய தினம் இலங்கை வானொலியின் மதிப்பீட்டு அறிக்கை வெளியிடப்படும். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ஆனந்த சமரகோன் கலையரங்கில் காலை 9:30க்கு நிகழ்வு ஆரம்பமாகும். கலனி பல்கலைக்கழகத்தின் ஊடகப் பிரிவு இந்த மதிப்பீட்டை மேற்கொண்டுள்ளது. பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரான சிரேஷ்ட பேராசிரியர் நிலந்தி டி சில்வா உட்பட முக்கியஸ்தர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறு சுகாதாரத்துறை மக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. மழையுடன் கூடிய வானிலை நிலவுவதனால் டெங்கு தொற்று அதிகரித்திருக்கிறது. இது விடயத்தில் மக்கள் மிகுந்த கவனம் செலுத்தி டெங்கு நுளம்புகள் பரவாத நிலையில் சுற்றுப்புறச் சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். பலஸ்தீன் ரஃபாவில் உள்ள அகதிகள் முகாமுக்கு அருகில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் சிலர் உயிரிழந்துள்ளார்கள். ஷாதி அகதிகள் முகாமுக்கு அருகில் உள்ள உணவு விநியோக மையத்தின் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பானி சுலேஹா பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட வான்வழி தாக்குதலில் நிவாரணப் பொருட்களை ஏற்றி வந்த ஊழியர்கள் 8 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இதேவேளை இஸ்ரேல் நேற்று மேற்கொண்ட மற்றொரு தாக்குதலினால் ஆம்புலன்ஸ் சிகிச்சை பிரிவின் இயக்குநர் ஒருவரும் உயிரிழந்துள்ளார். இஸ்ரேலின் இவ்வாறான மனித அபிமானத்திற்கு எதிரான செயற்பாடுகளை மனித உரிமை அமைப்புகள் வன்மையாக கண்டித்திருக்கின்றன. பலஸ்தீனில் இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்டு வரும் தாக்குதல்களினால் இதுவரை 36,000க்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளார்கள். இதில் அதிக அளவான சிறுவர்கள் அடங்குகின்றனர். அபிவிருத்தி செய்திகள். மாத்தளை மற்றும் தம்புள்ளை மாவட்டங்களில் அபிவிருத்தி செயல் திட்டங்கள் சிலவற்றை ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் நேற்று முன்தினம் முன்னெடுத்தார். இதன்போது பாடசாலை அபிவிருத்தி செயல் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள அபிவிருத்தி திட்டங்களை வினைத்திறனாக முன்னெடுக்குமாறும் ராஜாங்க அமைச்சர் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் அரையிறுதிப் போட்டிக்கு ஆப்கானிஸ்தான் அணி முன்னேறி உள்ளது. பங்களாதேஷுக்கு எதிரான இன்று நடைபெற்ற போட்டியில் டக்வர்த் லூயிஸ் முறைப்படி ஆப்கானிஸ்தான் 8 ஓட்டங்களினால் வெற்றி ஈட்டியதை அடுத்தே அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறி உள்ளது. T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத் தொடரில் ஆப்கானிஸ்தான் அணி அரையிறுதிக்குள் நுழையும் முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். இதன்படி நாளை மறுதினம் நடைபெறவிருக்கும் முதலாவது அரையிறுதிப் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி தென்னாப்பிரிக்காவை எதிர்த்தாட உள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். இலங்கை தடகள அணிக்கு 2028ஆம் ஆண்டு வரை ஒலிம்பிக் போட்டிகள் இலங்கை தடகள அணிக்கு
2028 ஒலிம்பிக் போட்டிகள் வரை ஆடை அனுசரணை வழங்குவதற்கு மாஸ் ஹோல்டிங் நிறுவனத்தின் துணை நிறுவனமான பாடிலைன் தனியார் நிறுவனம் முன்வந்திருக்கிறது. இலங்கை விளையாட்டு வீராங்கனைகளுக்கு இதன் மூலம் புத்தாக்கம் மற்றும் உயர் செயல்திறனுடனான தரமான விளையாட்டு ஆடைகள் வழங்கப்படும் என்று நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்பணம் அலையுங்கள். 0115-880-400 LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கப்பட 16,000 கோடி ரூபாய் பெறுமதியான திரைசேரி முறிகள் வெளியிடப்பட உள்ளன. இவை 91, 182, 364 நாட்கள் முதிர்ச்சி கொண்டவை. இதற்கான ஏலம் நாளை நடைபெறும் என்று இலங்கை மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்பணம் அலையுங்கள். 0115-880-400 LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கப்பட அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்பணம் அலையுங்கள். 0115-880-400 LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கப்பட. காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா மாவட்டங்களினதும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சாய்வு பகுதியிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை, முனராகலை மாவட்டங்களிலும் காற்று அவ்வப்போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேட்டது காலநிலை அறிக்கை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்துறையின் அபிவிருத்திக்கு உலக வங்கி $150 மில்லியன் ஒதுக்கீடு. ரணசிங்க பிரேமதாசவை நேசிப்பவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியை ஆதரிக்க வேண்டும் என்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் பஜிர அபேவர்தன. மக்கள் விடுதலை முன்னணி பகிஷ்கரிப்புகளை மேற்கொண்டு நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைத்ததாக அக்கட்சியின் முன்னாள் செயல்பாட்டாளர் குற்றச்சாட்டு. கடன் மறுசீரமைப்பு பற்றிய மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தை இந்த வாரத்தில். மத்திய மலைநாட்டில் பெய்து வரும் மழையினால் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரிப்பு. ரஃபாவில் உள்ள அகதிகள் முகாமுக்கு அருகில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் அரையிறுதிப் போட்டிக்கு ஆப்கானிஸ்தான் அணி முன்னேற்றம். இத்துடன் எமது செய்திகள் நிறைவு பெற்றன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.